ஸ்பேஸ் என்கிட்ட நிறைய இருக்கு. ஆனா அதுக்குள்ள தேளுங்க இருக்கும். இதுதான் உங்களோட ரூம். இந்த பூக்களை நான் தான் டெக்கரேட் பண்ணேன். அப்புறம் இங்க இருந்த பூச்சிகளை நான் தான் விரட்டி அடிச்சேன். என்ன பூச்சிங்க இருந்ததா? ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே உங்க தலைகாணில நான் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன். அந்த ஸ்வீட்டை போட்டு 3 நாள் ஆச்சு. அதான் உருகி போயிடுச்சு. அதுல மீறிய கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிடுச்சு. நல்ல வாசனை வருதுல்ல? சரி பசங்களா, நீங்க உங்க ரூமுக்கு போகலாம். போங்க. நான் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எடுத்து வரேன். நானும் கூட வரேன். 1 2 3 யாரு? எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. நான் குதிரையை எப்ப பார்க்க போறேன்? எங்க சாம்பியன் ஹார்ஸ் இருக்கே, அதுல ஏறிதான் பார்பி மெடல் எல்லாம் வாங்க போறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஏன்னா ஹார்ஸ் ரைடிங்ல நீ சாம்பியன் ஆச்சே. பாராட்டுக்கு நன்றி. ஆனா சரியான குதிரை கிடைச்சதான் என்னால ஜெயிக்க முடியும். உனக்குன்னு ஒரு குதிரைய கனவு கண்டிருப்ப. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். எனக்கு ஒண்ணு இருக்கு. சுவிட்சர்லாந்துலயே மிக சிறந்த குதிரைகளை நாங்க தான் வளர்க்கறோம்னு நான் நம்புறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குதிரை கண்டிப்பா இங்க கிடைக்கும். அந்த குதிரை இந்த மாதிரி இருக்குமா? அழகா இருக்கே. நீ வரைஞ்சது ஒரு அற்புதமான குதிரை. நிஜமாவா? அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வரையறேன். நம்ம எப்போ புறப்படலாம்? இப்பவே கிளம்பலாமே. வாங்க போலாம். ஸ்கிப்பர், நீ எங்களோட குதிரையை பாக்குறதுக்கு வரலையா? நீங்க வேணா போய் பாருங்க. எனக்கு இதுல விளையாட வேண்டியது நிறைய இருக்கு. என்ன இப்படி பேசுற? சின்ன வயசுல உனக்கு ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப பிடிக்கல, எல்லாரும் மாறுவாங்கல. இப்ப எனக்கு டெக்னாலஜில மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுல புது புது விஷயங்களை கத்துக்கிறேன். உன்ன மாதிரி என்னால அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்க முடியாது. நீ இப்பதான் முதல் தடவை குதிரையில ஏற போறியா? ஆமா, இதான் முதல் முறை. ஆனா அது கத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் எல்லா விளையாட்டுலயும் அப்படிதான். ஆனாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா தான் ஏறணும். அப்படியா? ஆனா நான் மெதுவா ஏற மாட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்ப மேட்டர். அப்படியா? எப்படி பண்றேன்னு பார்க்கதானே போறோம். முதல்ல இப்ப செல்சியும் ஸ்டேசியும் குதிரைய செலக்ட் பண்ணிக்கட்டும். பசங்களா, உங்க குதிரைய தேர்ந்தெடுங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. இல்ல இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எந்த குதிரை வேணா எடுத்துக்கலாமா? இல்ல ஷெர்லி, நீங்க இப்பதான் கத்துக்க போறீங்க. அதனால உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கு பதிலா குதிரைங்க தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். என்ன சொல்றீங்க? நீங்களே பாருங்க. முதல்ல உள்ள போங்க, அப்புறமா அப்புறம் அப்படியே நில்லுங்க. பரவாயில்ல, விடு செல்ஸ். ஸ்டேசிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு. இதோட பேர் என்ன? ஸ்டேசி, இதோட பேரு பெப்பர். உன்னை பார்த்ததுல சந்தோஷம் பெப்பர். செல்சி, உன்னை கூட ஒரு குதிரை தேர்ந்தெடுத்திருக்கு. இதுதான் டேஷ். இது குட்டியா இருக்கு. ஆமா, பாக்க குட்டியா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப நல்ல குதிரை. இதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப குட்டியா இருக்கு. ஸ்டேசி மாதிரி எனக்கு பெரிய குதிரை வேணும். செல்சி, அவசரப்படாத. நீ பெரியவள ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பெரிய குதிரை கிடைக்கும்.